வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களை நியமனம் செய்ய வேண்டும். பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல். பாரதிதாசன் கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம். சிறுசேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு பேராசிரியர் பாலாஜி விளக்கம். இனி விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரத்தை பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனி தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆள்மாறாட்டம் செய்ததாக 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் திண்டிவனம் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் இது தொடர்பான விசாரணையை வருகிற நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனு செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற அமைச்சர் கல்யாண சுந்தரம் தீவிரம் காட்டி வருகிறார். இதுபோன்ற சூழலில் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து திண்டிவனம் போலீசாரால் தேடப்படும் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்தை பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி புதுவையில்